அப்படின்னா நீங்க அண்ணன் பூவை மூர்த்தியா தொடங்கின அந்த கட்சியில நீங்க பயணம் பண்ணிருக்கலாமே, எதுக்காக புது கட்சி தொடங்குறீங்க? பூவை மூர்த்தியோட வரலாறு பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த கட்சி. அப்படின்னா நீங்க அண்ணன் ஜெகன்மூர்த்தி கிட்ட இதை பத்தி பேசி இதுக்கான இதே கேள்வியே ஆனந்த், இந்த கேள்வி தப்பான கேள்வி நீங்க கேட்கறது. சார், இப்போ எல்லா கட்சியிலுமே வாரிசு அரசியல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பூவை மூர்த்தியோட அரசியல் வாரிசு பூவை மூர்த்தியார் அரசியல் வாரிசு கேட்டா அரசியல் வாரிசு நாங்க தான். அதே சமயம் இன்னைக்கு கேக்குறீங்களா, இன்னைக்கு பத்திரிகை நிருபர் நீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே நீங்க கேட்டீங்கன்னா அந்த பதில அவருக்கு சார். அண்ணன் பூவை மூர்த்தியார் கூட சுவாரஸ்யமா நிகழ்வு ஏதாவது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணன் பூவை மூர்த்தியாரை பத்தி இன்னொன்று சொல்லனாக்கா, நாங்க சிறிய வயதில் நம்முடைய எங்களுக்கு முன்னணி கட்சியில் இருக்கிற தலைவரும் கூட எங்களை இட்டும் போவாங்க. இட்டும் போகும்போது ஆண்டரசன்பேட்டைக்கு போவோம். ஆண்டரசன்பேட்டைக்கு போகும்போது பூவை மூர்த்தியார் வந்து ரொம்ப எளிய முறையில் சாதாரணமாக லுங்கி கட்டின்னு உட்காந்துருப்பாரு. அங்கே நாங்கள் போகிறவங்கள கூப்பிட்டு வாங்கண்ணா உட்காருங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா அப்படின்வாரு. அதே சமயத்தில் இன்னொரு டைம் நாங்கள் எப்போலாம் பார்க்க போகிறோமோ அப்போலாம் ஒரு விதமாக தான் தலைவரை பார்ப்போம். ஒரு நேரத்தில் பழுது கஞ்சி குடிச்சுன்னு உட்காந்துருப்பார் தலைவர் பூவை மூர்த்தியார். அப்போ நாங்கள் போகிறோன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு புடி பூஞ்சி அந்த சாப்பாடு கொடுப்பார், சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு. அப்படியேப்பட்ட ஒரு மிகப்பெரும் தலைவர் பூவை மூர்த்தியார். இன்றைக்கு இருக்கிற தலைவர் வீட்டுக்கெல்லாம் போக முடியுமா, அவங்களோட பேச முடியுமான்றது பெரிய விஷயம். ஆனால் பூவை மூர்த்தியார் இந்த எளிய மக்களாண்ட எங்களெல்லாம் சாதாரணமாக பழகிறது, சாதாரணமாக தோல் மேலே கை போடுறது, யாரை பார்த்தாலும் ஜெய்பிமினான்னுவார், கை கொடுப்பாரு. அந்த கை கொடுத்தாருன்னா அப்போ அவன் கோடையோடு இருப்பான், அந்த கை கொடுத்தோன்னு வீரமாயிடும். அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தான் பூவை மூர்த்தியார். அப்படி அவருடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் புதிய புரட்சி கழகத்தை தமிழ்நாடு முழுக்க பூவை மூர்த்தியுடைய வரலாறை எல்லா இடத்திலும் பறைசாற்றணும். அதற்காகத்தான் புதிய புரட்சி கழகத்தை இன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு புதிய புரட்சி கழகம் சார்பாக பூவை மூர்த்தியோட வரலாறு பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். அப்படியா நீங்க அண்ணன் பூவை மூர்த்தியா தொடங்கின அந்த கட்சியில நீங்க பயணம் பண்ணிருக்கலாமே, எதுக்காக புது கட்சி தொடங்குறீங்க? இதுவரையில் நாங்கள் அந்த கட்சியில் தான் இருந்தோம். இப்பவும் வந்து அவருடைய கொள்கையோட தான் புதிய புரட்சி கழகத்தை நடத்தினுக்கிறோம். அவருடைய கொள்கை வந்து இல்லாமல் போகுது, அவர் கொள்கை வந்து காணாமல் போகுது, அதை வந்து மறைக்கிறாங்க. அவர் கொள்கையை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் புதிய புரட்சி கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படின்னா நீங்க அண்ணன் ஜெகன்மூர்த்தி கிட்டே இதை பத்தி பேசி இதுக்கான தீர்வை கண்டிருக்கலாமே, ஏன் தனியாக வந்தீங்க? அந்த கட்சி விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த கட்சியை பற்றி பேசுறது நல்லா இருக்காது. அதனால நான் இன்னைக்கு புதிய புரட்சி கழகத்தை ஆரம்பிச்சுக்கிறோம். உங்களுடைய வளர்ச்சி என்ன, நீங்கள் என்ன பண்ண போறீங்க கேளுங்க, அது சம்மந்தமாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இல்லை எப்பயுமே புதிய புரட்சி கழகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் ஆனால் ஜெகன்மூர்த்தியார் மேலே ஒரு நல்ல அன்பு இருக்குது. அதை எப்பயுமே நாங்கள் வந்து மாற்றிக்க மாட்டோம், எப்பயும் அதை வெறுத்துக்க மாட்டோம். சரி சார், இப்போ வருங்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறீங்க. அப்போ இதே மாதிரி அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் வந்தாருன்னா அவர் கூட சேர்ந்து பயணிப்பீங்களா? அவர் ஜெகன்மூர்த்தியார் நடத்துகிற போராட்டத்தில் மட்டும் நாங்கள் கலந்து மாட்டோம். இல்லை, தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இந்த மக்களுக்காக போராடினாலும் அந்த தலைவர் கூட புதிய புரட்சி கழகம் கண்டிப்பாக நிற்கும். இந்த மக்களுக்கான போராட்டத்தில் கண்டிப்பாக பங்கேற்கும். இதில் எந்த மாறுத்துக்கிறது கிடையாது. அதே போல் தான் நம்முடைய பிஎஸ்பியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு அனைத்து தலைவரும் தான் போராடினாங்க, பேரணி நடத்தினாங்க. அந்த பேரணியில் பெரிய அளவில் புதிய புரட்சி கழகம் கட்சியை நிர்வாகி தான் கலந்துக்கிட்டு அதில் வந்து எங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய அந்த அந்த நீதி கேட்கும் போராட்டத்துக்கு வந்து புதிய புரட்சி கழகம் தான் நீதி கேட்டோம். அப்போ நாங்கள் ஒதுங்கிடலையே. நீங்கள் எந்த விதத்தில் அவர் போராட்டம் வச்சா நீங்கள் போவீங்களான்னு கேட்குறீங்க. போகாமல் என்ன பண்ணுவோம்? இந்த மக்களுக்கு போராடுற தலைவர் பின்னாடி கண்டிப்பாக புதிய புரட்சி கழகம் நிற்கும். சார், இப்போ பூவை மூர்த்தியார் பற்றி நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. பட்டியலினத்துக்காக போராட்ட எல்லா தலைவர்களுமே அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, அவர் புகைப்படத்துக்கு மாலை போடுறாங்க, மேடைகளில் அவரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய கட்சியாக இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் வந்து மேடைகளில் பேசும்போதோ இல்லை பூவை மூர்த்தியாரோட படங்களுக்கு மாலை அணிவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் செய்யாமல் இருக்கிறாரு. இதை பற்றி நினைக்கிறீங்க? இன்னைக்கு திருமாவளவன் மட்டும் பூவை மூர்த்தியாருக்கு வீர வணக்கம் செலுத்த மாட்டாரு, ஒரு வரலாறு பேச மாட்டாரு. நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டான கேள்வி தான். அதை நீ என்ன பண்ணுறீங்க, அண்ணனை நான் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை வந்து அண்ணன் வந்து அந்த கோரிக்கையை நான் வைப்பேன், பேசுவேன். அதில் வந்து மாற்றம் கிடையாது. அதே சமயம் இன்றைக்கி கேட்குறீங்களே, இன்றைக்கி பத்திரிகை நிருபர் நீங்கள் எங்கே என்னை கூப்பிட்டு இந்த ஊடகம் மூலிமா கேட்குறீங்களே, இதே கேள்வியை அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்திக்கும் போது ஏன் நீங்கள் பூவமூர்த்தியரை பற்றி பேச மாட்டீங்க, ஏன் பூவமூர்த்தி வரலாறை வந்து இந்த நாட்டில் வந்து மறைக்கப்படுது, அதை ஏன் நீங்கள் விடுசத்து மூலிமா அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களே நீங்கள் கேட்டிங்கன்னா
அந்த பதிலை அவர் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சார், மக்கள் போராட்டங்கள் நிறைய விஷயம் நீங்க கலந்துட்டேன்னு சொல்றீங்க. இப்ப பொதுமக்கள் கிட்ட உங்க கட்சியோட வரவேற்பு எப்படி இருக்கு? புதிய புரட்சி கழகம் இன்னைக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 மாதம் 15 நாள் ஆயிடுச்சு. இந்த வேலையில் இன்றைக்கு இந்த கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. பொதுமக்கள் உண்மையாகவே இந்த கட்சியில் வந்து எல்லாம் வந்து இந்த கட்சியில் உறுப்பினராகவும் இந்த கட்சியில் பங்கேற்கிறேன்னு சொல்லி தன்னிச்சா வராங்க. இதுக்கு முன்னே நம்ம இருந்த அரசியல் கூட அப்படி இல்லை. ஆனால் இந்த கட்சியில் தொடங்கின பிறகு திராவிட கட்சியில் இருக்கிறவங்களாம் கூட இந்த கட்சியில் வந்து சேருறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற ஜாதி மக்கள், நாடார், வன்னியர், செட்டியார், மோலியார், இஸ்லாமியர், அவங்க எல்லாமே புதிய புரட்சி கழகத்தில் இன்னைக்கு இணைஞ்சுக்கிறாங்க. அதே போல் புதிய புரட்சி கழகத்தில் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு உறுப்பினர் இருக்கிறாங்க. அதே போல் புதிய புரட்சி கழகத்தில் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் பொறுப்பாளரை தேர்வு பண்ணியாச்சு. 8 மாவட்டத்துக்கு புதிய புரட்சி கழகம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் தான் புதிய புரட்சி கழகம் இருக்குது. ஆனால் 4 மாதத்தில் இது போல் கட்சி வளருமானா கண்டிப்பாக எந்த கட்சியும் இருக்காது. ஆனால் கிட்டத்தட்ட 28 வருஷமாக ஒரு நல்ல தலைவராண்ட பயிற்சி பெற்றதால, நல்ல தலைவர் கொள்கையை ஏற்றுக்கிறதால இந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்குன்னு இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரும் அங்கீகாரத்தை மக்கள் தந்துக்கிறாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. சார், இப்போ புதிய புரட்சி கழகத்தோட தலைவராக இருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் கட்சி தலைவராக ஆன பிறகு கடினமாக தான் இருக்குது அந்த பாதை. உண்மையாகவே ஒரு பக்கம் வந்து பயமாக தான் இருக்குது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். நம்ம இந்த மக்கள் வந்து நம்மளை நம்பி வராங்களே, தினம் தினம் வந்து இந்த கட்சியில் சேர்றாங்களே, நம்ம என்ன செய்ய போகிறோம் இவங்களுக்கு? கண்டிப்பாக இந்த மக்கள் நம்பிக்கைக்கு என்றைக்குமே இது நாங்கள் ஒரு நாளும் பூவை மூர்த்தியாருடைய வரலாறு, பூவை மூர்த்தியார் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறார், எவ்வளோ ரத்தம் சிந்திக்கிறாரு, அதை நினச்சி பார்க்குறோம். அதே சமயத்தில் பூவை மூர்த்தியார் என்னெல்லாம் அந்த மக்களுக்கு பண்ண நினைச்சாரோ, இந்த மக்களுக்கு எதெல்லாம் செய்யணும்னு துடிச்சாரோ, கண்டிப்பாக அதே நம்ம செய்யணும். பூவை மூர்த்தியாரை போல் இந்த மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். பூவை மூர்த்தியாரை போல் நம்ம தியாகம் பண்ணணும் அந்த மக்களுக்காக அப்படின்ற டெய்லியும் அதை வந்து தினம் தினம் யோசிச்சு நிற்கிறோம், நினைச்சு நிற்கிறோம். சார், இப்போ எல்லா கட்சியிலுமே வாரிசு அரசியல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பூவை மூர்த்தியோட அரசியல் வாரிசு யாரு? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அதிமுக, திமுகவில் இருக்கிறவங்க கூட பூவை மூர்த்தியோடைய வாரிசு தாங்க. தமிழ்நாட்டில் பூவை மூர்த்தியார் தான் அரசியல் பட்டு கற்றுக் கொடுத்தாருங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. இன்னைக்கு எம்எல்ஏ, எம்பியோ பல கட்சியில் திமுக, அதிமுக இருக்கிறாங்கன்னா அது காரணமே பூவை மூர்த்தியார் தான். அப்படி அவரை போல பல பேரை உருவாக்குனாரு. அது போல் நினைக்கும் போது பூவை மூர்த்தியார் அரசியல் வாரிசு கேட்டால் அரசியல் வாரிசு நாங்கள் தான். அவரால் வளர்க்கப்பட்ட நாங்கள் தான் அரசியல் வாரிசு. சார், இப்போ 2026 தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகிட்டு வராங்க, புது புது கட்சிகளும் தயாராகிட்டு வருது. நீங்கள் எப்படி சார்? நாங்கள் புதிய புரட்சி கழகம் ஆரம்பித்து இப்போ தாங்க ஒரு 4 மாதம் 15 நாள் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க கட்சியை புதிய புரட்சி கழகத்தை கட்டமைச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் மாநில நிர்வாகிக்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிக்கிறாங்க, ஒன்றிய நிர்வாகிக்கிறாங்க. அவங்க எல்லோருடைய ஆலோசனைக்கு அடிப்படையில் நம்ம அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போகிறோன்னு கண்டிப்பாக பத்திரிகை நிருபரை உங்களை சந்தித்து கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றி பேசுவோம். சார், இப்போது புதிய புரட்சி கழகத்தோட உட்கட்டமைப்பு எப்படி இருக்குது? நிர்வாகிகளை நீங்கள் எப்படி தயார்படுத்திட்டு வரீங்க? நாங்கள் கட்டமைப்பு எப்படி சரி பண்ணிக்கிறோன்னாக்கா, புதிய புரட்சி கழகத்தில் வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பியாக இருக்கணும், சகோதரனாக இருக்கணும். மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர், மாவட்ட பொருளாளர் ஒற்றுமையான முறையில் இருந்து கட்சி நடத்தணும். இவங்கள பார்த்து இருக்கிற கீழே இருக்கிற பொறுப்பாளர் வந்து அதே போல் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த கட்டமைப்பு வந்து அண்ணன் தம்பி பிணைப்போடு நாங்கள் கட்டமைச்சிக்கிறோம். பூவை மூர்த்தியார் எந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தாரோ அதே ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஒற்றுமை இருக்கணும். நமக்குள் வந்து கோஷ்டி மோதல் இருக்கக்கூடாது. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம நினைக்கிறத வந்து சரியான இடத்துல வந்து சரியாக சொல்ல முடியும். அப்படின்றதுக்காக சரியாக வந்து கட்டமைப்பு ஒற்றுமை தான் முக்கியன்றதை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிறோம். அதே போல் எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளருங்க வந்து இருக்கிற நிர்வாகிகளை, அங்கே இருக்கிற வட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை, மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை அன்றைக்கி கட்சியுடைய கொள்கை, கோட்பாடு, கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்றணும் அதை வந்து நம்முடைய பொறுப்பாளருங்க வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு கொண்டு போகிறாங்க. உங்களோட பிஸியான நேரத்தில் எங்களோட இணைஞ்சு பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக நிதானமாக பதில் அளித்ததுக்கு நம் தமிழ்நாடு சேனல் சார்பாக ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக பேட்டி எடுத்த உங்களுக்கும் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நம் தமிழ்நாடு சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.